ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரீஸ். இன்றைக்கி நம்ம கேரளாவோட ஸ்பெஷல் பழம்பொரி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 3 நல்ல பழுத்த நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது இந்த அளவுக்கு பழுத்திருந்தால் தான் பழம்பொரி சூப்பராக வரும். அடுத்து நம்ம ஒரு பவுலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். இதுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இது நம்ம கரைச்சி ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் புளிக்க வைக்க போகிறோம். அப்போது இது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பஜ்ஜி போடும்போது. இப்போ பழத்தை 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ தோல் எடுத்துகிட்டு இது எல்லாமே ஸ்லைஸ் போட்டுடலாம். பாருங்கள், பழம் சூப்பராக நல்லா எல்லோ ஆரஞ்சில் பழுத்த பழமாக இருந்தால் இந்த அளவுக்கு கலர் வந்துடும். நம்ம மாவில் கலரே சேர்க்க வேண்டாம், நேச்சுரல் கலரே நம்மளுக்கு அழகாக வந்துடும். இது எல்லாத்தையும் ஸ்லைஸ் போட்டாச்சு. இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. மாவும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு ரெடி பண்ணிட்டேன். அது உங்களுக்கு விட்டு போச்சு காட்ட. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ இது எல்லாத்தையும் டிப் பண்ணி போட்டுடலாம். மாவில் மட்டும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பஜ்ஜி போடும்போது சுகர் போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் 1 பை 1 போட்டு கொஞ்சம் தீயை மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மெல்லமாக திருப்பி போட்டு கொஞ்சம் சவுக்க விடலாம். இது கலரு சூப்பராக நேச்சுரல் கலரே நம்மளுக்கு அழகாக வரும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஸ்டவ்வு. அப்போது நின்று கொஞ்சம் அது எல்லாமே சிவந்து வரும், நம்மளுக்கு கலர் அழகாக வரும். கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சிட்டோம்னா தீஞ்சிரும். பாருங்கள், சூப்பராக ஒரு கோல்டன் எல்லோவில் அழகாக வந்திருக்கு நம்மளுக்கு பழம்பொரி. இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். நமக்கு நேச்சுரலாக ஒரு கலராக அழகாக பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. மேலே இருக்க அந்த லைட்டான ஒரு ஸ்வீட்டு, உள்ளே இருக்க பழத்தோட ஸ்வீட்டு, சூப்பராக ஒரு கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் திரும்ப செய்ய வேண்டியது இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது கொஞ்சம் ஹனியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது நேந்திரப்பழ சீசன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.